பேர் கேட்டிருந்தீங்க இட்லி மாவுக்கு அளவு கேட்டிருந்தீங்க. 1 கிலோ இட்லி அரிசி, 150 கிராம் குண்டுளுந்து, 20 கிராம் வெந்தயம். அரிசி உளுந்து கழுவியாச்சு. நல்லதெல்லாம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. உளுந்தையும் நல்லதெல்லாம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெந்தயத்தை தனியாக ஊற வச்சு. இப்போ நல்லா அரிசி உளுந்து ஊறிடுச்சு. இப்போ முதல் வெந்தயத்தை தான் போடணும். வெந்தயத்தை ஒரு ஓட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச உளுந்தை நம்ம போட்டுக்கலாம். பொதன்னு எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம உளுந்த நம்ம தோண்டிக்கணும். அரிசி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பதமா மாவை அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு இப்படி கலக்கிட்டீங்கன்னா 5 மணி நேரம் கழிச்சு இட்லி ஊத்துனா அப்படியே பந்து மாதிரி இட்லி இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பொங்கிடுச்சு மாவை. நல்லா அடிச்சுட்டு மாவை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியா ஊத்திக்கோங்க. இந்த இட்லி 5 to 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். இட்லி வெந்துருச்சு. இட்லி ரெடி. இதே மாதிரி மெஷர்மெண்ட்ல நீங்களும் இட்லி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். சூப்பரா இருக்குதுங்க.